Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃப்ளைட் மோட். சிலர் வந்து கேட்கலாம் ஃப்ளைட் மோட்ன்ற வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி. இந்த ஃப்ளைட் மோட்டில் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளைட் மோட்டை பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஃப்ளைட் மோட், அதாவது உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃப்ளைட் மோட். இதை வந்து ஏர்ப்ளேன் மோட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேரில் வந்து ஒவ்வொரு ஃபோனில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நேமில் வந்து இருக்கிற இந்த ஃப்ளைட் மோட் வந்து எதுக்காக இருக்குது? முதலாவது விஷயம், நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிற டைம் உங்களை வந்து சொல்லுவாங்க ஃபோனை ஃப்ளைட் மோடில் வந்து போட சொல்லி. எதுக்காக இப்படி வந்து நீங்கள் செய்ய வேணும்னு சொல்லி கேட்டால், உங்களோட ஃபோனில் இருக்கிற கதிர்வீச்சு வந்து பிளேனில் இருக்கிற கம்யூனிகேஷனை வந்து தடை செய்யும். ஸோ இன்னொரு இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இந்த பைலட்டுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியான சில பிரச்சனைகளால் வந்து ஃப்ளைட் மோட் கட்டாயம் வந்து நீங்கள் ஏரோப்ளேனில் போகிற டைம் போட்டிருக்க வேணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டமும் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் ஃப்ளைட் மோட்டை போட்டுட்டு தான் பிளேனில் வந்து போக வேணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக நீங்கள் வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடும்போது டேட்டா வந்து ஆன் பண்ணிவிட்டு போடுவீங்க. நார்மலாக வந்து டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு வந்து போடுவீங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஃப்ளைட் மோடில் விட்டுட்டு ஃபோனை வந்து சார்ஜுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து சார்ஜர் வீதம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நைட்டில் வந்து நீங்கள் தூங்குகிற டைம் உங்களுக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃப்ளைட் மோட் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, நாலாவது வந்து நெட்வொர்க் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருக்கா ஃப்ளைட் மோட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு டேட்டாவை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் முதல் யூஸ் பண்ண அந்த டேட்டாவோட ஸ்பீடை விட அந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டேட்டாவோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அஞ்சாவது விஷயம் வந்து உங்களோட ஃபோனை வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாறி வந்து கிளிக் ஆகி அடுத்தவங்களுக்கு வந்து கோல் போகவும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ மெசேஜ் வந்து தவறுதலாக சென்ட் ஆகலாம். ஸோ இப்படியான விஷயத்துக்கும் வந்து இந்த ஃப்ளைட் மோட்டை வந்து யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஃபோனை வந்து கொடுக்கும்போது ஃப்ளைட் மோட்டில் வந்து போட்டுட்டு கொடுக்கலாம், பெட்டர். ஓகே, இந்த ஃப்ளைட் மோட் வந்து ஆன் பண்ணினா என்னென்ன விஷயங்கள் வந்து இல்லாமல் போகும்? அதாவது மொபைலில் வந்து டேட்டா யூஸ் பண்ண முடியாது. வைஃபை, மொபைல் டேட்டா எல்லாமே வந்து கட் ஆகும். உங்களுக்கு வர கோல், எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து கட் ஆகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளைட் மோட்டை வந்து ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் வைஃபை மட்டும் ஆன் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து இருக்குது. ஃப்ளைட் மோட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு வைஃபை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து டேட்டாவை யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஐஎம்ஓ வந்து நீங்கள் கதைக்கலாம். நார்மல் கால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி இருக்கிற டைமில் வந்து வராது. ஸோ இப்படியான யூசேஜ் வந்து இந்த ஃப்ளைட் மோட்டில் வந்து இருக்குன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஃப்ளைட் மோட்டில் வந்து போட்டால் கால் வராது, டேட்டா எல்லாமே வந்து ஆஃப் ஆகும். மற்றது வந்து நீங்கள் வந்து ஒரு விமானத்தில் பயணம் போகிற டைம் ஃப்ளைட் மோட்டில் வந்து போடுவீங்க. இப்படியான விஷயங்கள் வந்து தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து தெரியாத சில விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது என்ன விஷயம்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் வந்து கேட்கலாம், நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன் எதுக்கான்னு சொல்லி. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியும் சிலருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. சிலருக்கு தெரியாத விஷயங்களும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன்ற விஷயத்தை வந்து நான் அறிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இவ்வளோ நான் வீடியோ வந்து எட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.